அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நாம் சிபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது எப்படி, மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது, ப்ளஸ் நம்மளுடைய டிடிஓ இன்கேஸ் சேஞ்ச் ஆகியிருந்தால் அதை எப்படி மாற்றிக்கிறது, இது போல் விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதை நீங்களே பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த லிங்க்கை அங்கே டைப் பண்ணுங்கள். cps.tn.gov.in/public/ அப்படின்ற லிங்க்கை, இந்த லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை நேரடியாக கிளிக் பண்ணி இங்கே வந்துக்கலாம். ஸோ அதை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நேரடியாக வந்து இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. கவர்மெண்ட் டேட்டா சென்டர் அப்படின்ட்டு வந்துடுவீங்க. இதில் வந்து சப்ஸ்கிரைபர் லாகினில் சிபிஎஸ் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் போடணும். சிபிஎஸ் நம்பர் உங்களுடைய நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். வெறும் நம்பர் மட்டும் போட்டால் போதும். டேட் ஆஃப் பர்த்து கீழே கொடுத்துருக்குற இதே ஃபார்மெட்டு, டேட்டு, மந்த்து, இயர், அந்த ஃபார்மெட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிடிஓ நம்பர் ட்ரெஷரி இருக்கிற ஏரியா காமிக்கும். அது தப்பாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற இந்த ஏரியாவை கிளிக் பண்ணி அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். சரி, உங்களுடைய மொபைல் நம்பரை உங்களுடைய ட்ரெஷரி ஸ்டேட்மெண்ட் கூட இணைக்கிறதுக்கு அப்டேட் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நான் இணைச்சிட்டேன். நீங்கள் இணைக்கலைன்னா இங்கே உங்கள் நம்பரை டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. அடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்றது இங்கே இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்தே இருக்கும். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு இயர் வேணும்னா நான் சப்மிட் கொடுக்குறேன். அந்த இயர்லேருந்து உங்களுக்கு அந்த இயர் ஃபுல் டோட்டல் நீங்கள் எவ்வளோ வந்து பிடித்தம் செஞ்சுருக்குறாங்க, எவ்வளோ வந்து டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்றது கீழே டீட்டெயிலோட உங்களுக்கு வந்து. அடுத்து வந்து அலாட்மெண்ட் லெட்டர், அதாவது நீங்கள் எப்போலேருந்து ஜாயின் பண்ணீங்க, உங்களுடைய பேசிக் பே எவ்வளோ அப்படின்றது வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். ப்ளஸ் அதனுடைய ரிலேஷன்ஷிப் நாமினி யாரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் கீழே வந்து காமிச்சிரும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், எந்தெந்த மந்த் உங்களுக்கு கிரெடிட் மிஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து ஸ்டேட்டஸ் எதுவும் தெரியல, ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க கிளியர் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. இது நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மந்த்து ப்ளஸ் இயரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சேலரி போடுறவங்க மூலியமாகவோ அல்லது நீங்களாகவோ நீங்கள் இந்த மிஸ்ஸிங் கிரெடிட்டை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிக்ஸ் யுவர் டிடிஓ, உங்கள் டிடிஓ இவங்க தான் அப்படின்னா இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இதான் உங்கள் டிடிஓ இனிமேல். ஸோ அவ்வளோதான். இதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான் நேயர்களே. இது போல் தான் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய சிபிஎஸ் ஸ்டேட்மெண்ட், மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் ராம்ஜி. டேக் கேர். பை பை.